139 சங்கீதம் கடைசி வசனத்தை நமக்கு 139 சங்கீதம் கடைசி வசனமாகிய 24 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கலாங்களா? 757 பக்கம் பழைய ஏற்பாட்டு பைபிள்ல வாசிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வழியே நடத்தும் என்பதாக வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வசனத்துல இப்படி எழுதுற தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இப்போ இந்த வசனத்துல 23வது வசனத்துல சிந்தனையை பற்றி சொல்றாரு, இருதயத்தை பற்றி சொல்றாரு. சரிங்களா? சில வேளைகளை நம்மளால ஏன் நல்ல விடுதலையோடு ஆராதிக்க முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா பாவம். அப்படிதானுங்களா? பாவம். யார் கையிலனா போன் இல்லை, டச் போனு என்கிட்ட இல்லை, ஆண்ட்ராய்டே இல்லைன்றவங்களாம் கை தூக்குங்க, நீங்களாம் ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்கு போயிடுங்க. சரியா? இப்போ நிறைய பேர் கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் என்னதான் சொல்லுங்க? போன் தான். பிள்ளைங்களாம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மத்தியானம் போனா என்ன கொடுத்துருக்காங்க? போனை கொடுத்துருங்க. சில பெற்றோர் ஏன்டா லீவ் விடுறாங்க, ஹோம் ஒர்க்கு கொடுத்தாலும் பிள்ளைங்க போன் எடுத்து பயங்கரமான காரியம். பிள்ளைங்க ஒருவேளை விளையாட்டுக்காக மற்ற காரியங்களை செய்தாலும் நிறைய பேர் இந்த நாட்களில் நிறைய பேரை மூடிக்கொண்டிருக்கிற பாவமான காரியம் ஒன்று போன் ஸ்டோர். நிறைய பேரால் அதை பார்க்காம வேண்டிய தூக்கமே வரமாட்டேங்குது. சரியா? இன்னைக்கு நீங்க நம்மள யாராவது அப்படி இருந்தா ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை அந்த அருமையான கால வேலை கத்து தருவார். இல்லையா? சொல்லுங்க. விடுதலையே தருவார். நல்லா என்ன ஓப்பனா சொன்னா, ரீல்ஸ் பார்க்காம நிறைய பேரால நைட்ல தூங்க முடியாது. அது ஒரு 1/2 hour 3/4 மணி நேரமோ பார்த்து படுத்து ஜெபம் பண்ணி படுக்கிறாங்களோ இல்லையோ, ரீல்ஸை பார்க்காம நிறைய பேரால முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நிறைய மொபைல் கம்பெனி அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் எல்லாம் எவ்வளவு கொடுத்தா போதும் அவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அதை செய்யறத பார்க்கணும். ஆனா சபையில இருக்கிற நம்ம எந்த பாவத்திலையும் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரை தவிர வேற எதை நம்ம முதல்ல வைத்தாலும் அது நம்ம வாழ்க்கையில விக்கிரகமா மாறிடும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன முதல் கட்டளை என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப அவரை தவிர போனோ மற்ற காரியங்களோ நம்ம வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கக்கூடாது. அப்ப தாவீது அழகா ஜெபம் பண்றாரு. 23 வசனத்துல இப்படி சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இப்படி சொல்லி ஜெபம் பண்ண பிறகு அடுத்தது சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து என்னை எந்த வழிக்கு நேரம் நடத்திருங்கன்னா நித்திய வழியில என்னை நடத்துங்க. அப்ப ஏன் நிறைய பேரால நல்லா ஆராதிக்க முடியலன்னா இந்த பாவம் கண்ணை மூடும்போது நீ அதை செய்த இதை செய்த அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சியை அவங்களை என்ன செய்யுதுன்னா ஆராதிக்க விடாம அப்படியே நம்மளை கட்டி வச்சிருக்கிறத போல பல வேலைகளை ஒரு உணர்வு. ஸ்தோத்திரம். சிலருக்கு போன் இல்லை, சீரியல் நாடகம் நீங்கெல்லாம் பாக்குறீங்கன்னா உங்களை கேட்க மாட்டேன். ஆனா ஒருவேளை அதுலலாம் அடிமையா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதுல தான் உங்களுக்கு என்ன தரணும்னா விடுதலை தரணும். என்ன நடக்க போகுது, இவங்களும் அவங்களும் அப்படியே கத்தி எடுத்துட்டு வேகமா வருவாங்க, தொடரும் அப்படின்னு முடிப்பாங்க. பார்த்தீங்களா? எதுக்கு? அப்பதான் நீங்க நாளைக்கு உட்காந்து பார்ப்பீங்க. நேற்று அப்படி கொண்டு வந்தாங்களே, தொடரும்னு போட்டாங்களே, அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற அந்த காரணம். ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம இதுல எல்லாம் ஒரு பெரிய விடுதலை வேணும். நல்லா இல்லையே? சொல்லுங்க. நிறைய பேர் குடிக்கிறத விட்டுருவாங்க, இல்ல ஸ்மோக் பண்றதுல இருந்து விடுதலை ஆயிடும். சகோதரிகளை பார்த்து புகையில இதுல இருந்துதான் விடுதலை பெற்றுவாங்க. ஆனா இந்த டிவி நாடகத்துல சீரியல்ல இருந்து அப்படியே விடுதலை இல்லாம இருப்பான். ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆராதனைகள் ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல விடுதலையை தரும். புதிய ஏற்பாட்டுல இந்த வசனத்தை தான் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை எண்ணப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆவியானவர் நம்ம மூலமா என்னப்படக்கூடாதுன்னா துக்கப்படக்கூடாது. பிள்ளைங்க தப்பா நடந்து தப்பா பேசினா ஒரு அப்பாவுடைய மனது ஒரு அம்மாவுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். அப்போ நம்ம எல்லாரும் அப்பாவாக ஆண்டவர் பிதாவாக இருக்கிறாரு. அப்போ நம்ம தவறா போகும்போது நம்ம வழி மாறும் போது தடுமாறும் போது ஆண்டவர் மனது உள்ள என்ன செய்யணும்னா வேதனைப்படும். நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கு, திருவிருந்து
எடுப்போம். சில நேரம் அந்த நேரம் மட்டும் சில பாவ உணர்வு அடைந்து அழுது கண்ணீர் விட்டு அப்பத்தை திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் அதே பழைய பாவங்கள்ல போய் நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். யோபுவை வைத்து ஆண்டவரும் ஒரு பக்கம் சவால் விடுறாரு, பிசாசும் ஒரு பக்கம் சவால் விடுறான். யார் தான் ஜெயிச்சது சொல்லுங்க? யார் தான் ஜெயிச்சது? ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? ஜெயிச்சாரு. பிசாசுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா, எப்படியாகிலும் யோபுவை உதட்ட அளவுல முறுமுறுக்க செய்யணும், ஆண்டவர் மேல ஒரு குறை சொல்ல வைக்கணுங்கிற திட்டம் போட்டு அவன் என்னென்னமோ செய்து பார்க்கறான். ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் சொல்லுது யோபு பாவமே செய்யவே இல்லை. இன்னைக்கு நம்மள நினைச்சு பாருங்க, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், கர்த்தர் ஒரு பக்கம் இருக்கிறார், பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான். பிசாசு ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் சவால் வந்தா ஸ்தோத்திரம். என்னால ஆண்டவர் முகம் சந்தோஷப்படுமா? என்னால ஆண்டவர் திருப்தி அடைவாரா? யோபு ரொம்ப வைராக்கியமா கர்த்தர் பக்கம் நின்னானே, பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டானே. நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிச்சு பிள்ளைங்க தம்பிங்கெல்லாம் நல்லா ரோனிங்க, நம்மளை குறிச்சு அப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா அப்படின்னா ஒரு சந்தோஷப்படணும். நம்மெல்லாம் உலகத்துல இருக்கலாம், ஊர்ல இருக்கலாம், ஆதார் கார்டு நமக்கு இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம். ஆனா நம்மெல்லாம் யாரும் இல்லைன்னா இந்த உலகத்தால் நம்ம கிடையாது. அப்படிதானங்களா? சொல்லுங்க, நான் யார் கிடையாது? நான் உலகத்தால் கிடையாது. யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்றாரு இல்லைங்களா? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்றாங்க. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 14வது வசனம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 153. தம்பிங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்துக்கங்க. யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். யார் ஜெபம் பண்ணா? சொல்லுங்க, யார் ஜெபம் பண்ணா? ஏசப்பா ஜெபம் பண்ணாரு. யாரை பத்தி ஜெபம் பண்றாரு? என்னை பத்தி தான் ஜெபம் பண்றாரு. தெரியாம பண்ணிட்டாரோ? அது படிச்சா அப்படிதான் யோசனை வருது. தெரியாம ஜெபம் பண்ணிட்டாரோன்னா இல்ல, அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல. தன்றாம்பட்டு சபைக்கு வர நம்ம நீங்க எல்லாரும் யார் கிடையாது? உலகத்தான் கிடையாது. உலக ஆட்களுடைய பழக்க வழக்கம் வேற, அவங்கள போலவே நம்ம இருக்கலாம். நம்ம வாழ்க்கை முறை வேற, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற. நம்ம வாழ்க்கை முறைலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் விரும்புறது, பைபிள் விரும்புறது. உலக ஆட்கள் எல்லாம் உலகத்துக்காக மற்ற காரியங்களுக்காக அப்படி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள தேவ சமூகத்துல ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டு காரியம் எப்ப நடக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நம்முடைய மரணம், இன்னொன்று ஆண்டவருடைய வருகை. இந்த ரெண்டு நடந்தாலும் நம்ம எல்லாரும் நிச்சயமா எங்கதான் போக போறோம்? எங்க போக போறோம்? எங்க போக போறீங்க? இல்ல பஸ்டர், இந்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரணும், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும், இந்த மாதம் அது ஆண்டவர் வருகை தாமதமானா இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அவர் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? உங்களுக்கு யாருக்கும் நிறைய பிரச்சனையா இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க வருகை எப்பொழுது வரும் அப்படின்னு நிறைய உபத்திரவம் கஷ்டம் பாடு வரும்போது அப்படி ஆட்கள் இருப்பான். அதனால நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவர் வருகை எப்போனாலும் என்ன செய்யலாம்? வரலாம். அப்ப இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம்னா சுத்திகரிச்சு ஜெபம் பண்ண போறோம். 139ஆம் சங்கீதத்துக்கு வந்துருவோமா? 139ஆம் சங்கீதம் 23, 24 வசனங்களை நம்ம முதல்ல வாசிப்போம். 757வது பக்கத்துல நம்ம 23 மற்றும் 24 வசனங்களை நம்ம பார்த்தோம். பைபிள்ல நிறைய குறைகளை பற்றி, பாவங்களை பற்றி நமக்கு வேதம் நமக்கு சொல்லி இருந்தாலும் ஸ்தோத்திரம் 19ஆம் சங்கீதத்துக்கு அப்படி வந்துருவோங்களா? 19ஆம் சங்கீதத்துக்கு வந்துருவோமா? 681ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டுல பைபிள்ல 681வது பக்கம். 600 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 81வது பக்கம் 11 வசனம் பாருங்க. 19ஆம் சங்கீதம் 11. சேர்ந்து சத்தமா வாசிங்க பாருங்க. 11 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. இந்த 14ஆம் வசனம் பாருங்க. என் கண்களையும் கர்த்தாவே என் வாயையும் காத்துகிறோம், என் ஞானமும்
எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? 11ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அவைகளால் உமது அடியேன் என்ன செய்யப்படுகிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். ஆவியானவர் யார் அப்படின்னா நம்மளை என்ன செய்வார்னா எச்சரிக்கை செய்வார், உணர்த்துவார். பைபிளை பத்தி படிக்கும் போது சவுலை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டார். எடுத்த உடனே விலகல, அவங்களுக்கு என்ன தராருன்னா எச்சரிப்பை தர, வாணி ஆண்டவர் தர, எச்சரிப்பை தர. எச்சரிப்பை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாத போது, ஒப்பு கொடுக்காத போது இவங்களை விட்டு ஆவியானவர் விலகிறார். கவனிக்கிறீங்களா? தாவீது பாவம் செய்தான், நாத்தான் வந்து அழகா கதையெல்லாம் சொல்லி அவனை எச்சரிக்கிறான். ஆனா தாவீது என்ன செய்யறான்னா, ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அதை உண்மை அப்படின்னு ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல சரியான விதத்துல இருந்ததுனால ஆண்டவர் அவனை பத்தி எழுதும் போது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் தாவீதை கண்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எப்பொழுது அவர் சமூகத்துக்கு வந்தாலும் நம்மளை எச்சரிக்கிறாரா? அது ரொம்ப நல்லது. இல்லையா சொல்லுங்க? துதி மூலமா எச்சரிப்பார், பாட்டு மூலமா எச்சரிப்பார், வசனங்கள் மூலமா எச்சரிப்பார், சில நேரம் சாட்சிகள் கேட்போம், அது மூலமா எச்சரிப்பார். சில நேரம் பாஸ்ட் அவரு ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வாயிலிருந்து சில வசனங்கள் அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். எச்சரிப்பை நம்ம நல்லா ஏற்றுக்கொள்ளலாம். அதான் வசனம் சொல்றது, எச்சரிக்கப்படுகிற. பைபிள் படிக்கும் போது வெறும் வாக்குத்தத்தம், நல்லது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் சரி. அதே சமயம் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரா? அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து 12ஆம் வசனத்துல பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுத்திகரிக்கணும்னு ஜெபம் பண்ண போறோம். இல்லையா சொல்லலாங்களா? கட்டாயம் சொல்றேன், இந்த பாவம் வந்து நம்மளை ஆராதிக்க விடாம, வசனத்தை கேட்க விடாம நிறைய பேர் இது தடை பண்ணுது. அதுல என்ன குறிப்பா குற்ற மனசாட்சியில போய் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. என் மனசே என்ன, நீ எல்லாம் துதிக்கிறியா, நீ எல்லாம் பாடுறியா, நீ எல்லாம் ஆராதிக்கிறியா அப்படின்னு என் மனசே என்ன செய்யுதுன்னா கேள்வி கேட்கும் போது, என் இதயம் என்ன குற்ற வரையை தீர்க்கும் போது அதை தாண்டி என்னால ஆவிக்குரிய ரீதியில வர முடியாது. ஆலயத்துக்கு இந்த உடம்பு மட்டும் வந்து போதே ஒழிய என் மனசு ஆவி வந்து ஆவியானவருடைய ஆவியோடு இணையாம இருக்கு. ஸ்தோத்திரம். இதனால ஜெபம் தள்ளி போகுது, பைபிள் வாசிக்கிறது அப்புறம் நினைக்கிறோம், ஆராதனையில அந்த வாஞ்சல் இல்லாம இருக்குது, வசனத்தை கேட்கும் போது இந்த வாஞ்சல் இல்லாம இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா பாவம் என்கிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அதுல குறிப்பா 12ஆம் வசனத்துல சொல்லும் போது மறைவான குற்றம், மறைவான குற்றங்கள்னா, அப்பா என்னை சுத்தி இப்ப யாருமே பார்க்கல, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு யாரோட பேசுறோமோ, என்ன காரியம் செய்யறோமோ அந்த காரியம். பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? நிறைய நேரம் பிள்ளைங்க வளரும் போது அம்மா அப்பா இருந்தா தவறோ பாவமோ தப்போ செய்யாம இருப்பான். ஆனா அவங்கள இல்லாத போது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயதாகும் போது பாவம் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு இதை செய்யலாம், ஆனா இது இவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது, தெரிஞ்சாதானே அப்படின்னு தெரியாமலே மறைவாய் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளை விலக்கி காக்கணும். அல்லையா சொல்லுங்க? 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, துணிகரமான பாவம். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் ஆவியானவர் ஆவிக்குரிய காரியம் எவ்வளவு அதிகமாகுதோ அதே சமயம் ரொம்ப துணிகரமான பாவங்கள் ரொம்ப ஆலயத்துக்கு வருகிற நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இந்த துணிகரங்கள் ஒன்றுமே இருக்கவே கூடாது. இல்லையா சொல்லுங்க? துணிகரம் என்னன்னா தெரிந்தே செய்யக்கூடிய காரியம், தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகள், தெரிந்தே செய்யக்கூடிய பாவம் துணிகரம். துணிகரமான பாவங்களுக்கு அழகா ஜோமனருக்கு விளக்கி காரம், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுதுதான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன்னு சொல்லி 14ஆம் வசனம் கடைசியா அப்படி ஜெபம் பண்றாரு, ஒரு சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே இந்த நேரத்துல கண்ணமடி ஜெபம் பண்ண போறோம். உங்க சிந்தனையில இருந்து அப்படி ஃபுல்லா ஒவ்வொன்றா நம்ம யோசிக்கணும். வசனம் தெரிஞ்ச நமக்கு தெரியும், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வாசிக்கிறோம். கவனிக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச நல்ல வசனம், மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்போ அந்த நேரத்துல நல்ல மனம் திரும்புறதுல ஆண்டவர் நமக்குள்ள தரணும். புதுசா வரவங்களுக்கு நம்ம சொல்றோம் மனம் திரும்பணும்,
இதுல இருந்துதான் இந்த விழா ரைட்டு. ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ஜோம் பண்ணலாம். கண்ண மூடி ஜோம் பண்ணலாம். நீங்க அப்படியே நல்லா ஜோம் பண்ணலாம், சத்தமா ஜோம் பண்ணலாம், எல்லாரும் ஜோம் பண்ணலாம், எல்லாரும் நல்லா ஜோம் பண்ணுங்க. முக்கியமான காரியம் நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகணும். விடுதலை மன்னிப்பு மட்டும் கிடையாது, அதுல இருந்து நல்ல விடுதலை ஆகணும். விடுதலை ஆகும். ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு தான் உங்களை பத்தி தெரியும். உங்க சிந்தனை என்னென்னலாம் போராடுது ஜோம் பண்ண சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சிந்தனை, உங்க எண்ணம், உங்க யோசனை எதுக்கெல்லாம் எதிராக போராடுது, என்னென்னலாம் சோதனைக்கான காரியங்களா மாறி போகுது. ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்துல. உங்க கண்ணை எதெல்லாம் பார்க்குது, எதெல்லாம் சில வேளைகளில் இச்சையாக தோன்றுகிறது. ஆமென். எதிலிருந்து வெளிவர முடியல, எதிலிருந்து வெளிவர முடியல. பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கச்சிங்க அப்படி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவம் எது வரணும் அவர்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. அவர் தப்பா போல நினைக்க மாட்டார். அவர் அதை கேட்டுட்டு நீயா இப்படி நினைக்கிறேன் உங்களை குற்றம் சாட்ட மாட்டார். அம்மா அப்பா சத்தம் போடலாம், தெரிஞ்சா மற்றவங்க அப்படி கூட சொல்லலாம். ஆனா ஆவியானவர் ஏசப்பா அப்படி சொல்ல மாட்டார். ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளை நல்லா கண்ணோடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மறைவான பாவம் யாருக்கும் தெரியாம நான் செய்ய நினைக்கிறது அவன் துணிகரங்கள் இருக்குமே, ஆனா ஆண்டவரெல்லாம் மாற்றங்கப்பா மாற்றங்கப்பா சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவன் நீதி ஆராதனையை தடை பண்ணும், உங்க எண்ணங்களை தடை பண்ணும், காரியங்களை தடை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நல்ல ஜெபம், நல்ல ஜெபம். உங்களை நல்ல சுத்திகரிக்கணும், நல்ல சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென். சுத்திகரிக்கணும், சுத்திகரிக்கணும். அப்பமும் திராட்சை ரசமும் இந்த மாதத்துல பங்கு பெற போறோம். அந்த நேரத்துல மட்டும் அப்படி மனத்திருக்கிறது அல்ல, இந்த நேரத்துல மட்டும் ஜெபம் பண்றது அல்ல. நல்ல ஒப்பு கொடுங்க, நல்ல ஒப்பு கொடுங்க, நல்ல ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்த்தா கேட்டா செயல்ல இருந்தா ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு மாறணும்பா. கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சிலுவையை பாருங்க, தலையில முடி அதை பாருங்க, மேசப்பா தொங்குறத பாருங்க. என் பாவத்துக்காகத்தானே, என் பாவத்துக்காகத்தானே, எனக்காகத்தானே, நான் செய்த தவறுக்காகத்தானே, நான் செய்த பாவத்துக்காகத்தானே, கால்கள் ஆணிகள் நான் செய்த பாவத்துக்காகத்தானே. ஆமென் ஆமென். விழாவிலே நிறுத்தப்பட்டது நான் செய்த பாவத்துக்காகத்தானே. கடைசி சொல்வதற்காக எனக்காக சிந்தினாலே நான் செய்த பாவத்துக்காகத்தானே. ஆண்டவரே உம்முடையப்பா ஜெபம் பண்ணுங்க. சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வா, குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வா. குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை வேணும், குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை வேணும். பழைய பாவங்களை விடத்தி நினைக்க வைத்து பிசாசு அநேகரை வஞ்சிக்கிற நிலைமைகள் மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ, என் பாவங்கள் எல்லாம் நீங்க எண்ணாது இருக்கிறீங்கப்பா. கடலின் ஆழத்தில் போட்டு விட்டீர் ஆண்டவரே, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் ஆண்டவரே. சுத்திகரிக்கட்டும், 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 சுத்திகரிக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற அருமையான ஐயா பாருங்க, உங்க மனைவிக்காக உங்க பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்க அறிய உங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்க எந்த பாவத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிற தாய்மார்கள் அவங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல 2 பேரும் பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்காரங்க பாவத்துல இருக்கிறார், என் கணவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். மனைவியா இருக்கிற நான் உத்தரவாதத்தை ஜெபம் பண்றேன், அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஐயா மனைவிமாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளெல்லாம் எந்த உலக காரியத்திலே மாட்டிக்கொள்ள கூடாதப்பா. என் பிள்ளைகளை உலக அசுத்தத்துல மாட்டிக்கொள்ள கூடாதப்பா.
ஆண்டவரே பிள்ளைகள் உலக இச்சையில பண்ணி கொள்ள கூடாதப்பா. ஆண்டவரே நீங்க தான் பரிசுத்தமா காக்கணும்ப்பா, பரிசுத்தமா காக்கணும்ப்பா. நன்மைக்கு அவர்கள் ஞானியா இருக்கணும், உலக தீமைகளுக்கு அவங்க பேதைகளா இருக்கணும்ப்பா.